ஒரு நாள் அவளே அவ செஞ்ச தப்ப ஒத்துக்குவா. இந்த காலம் கூடி சீக்கிரமே வரும். என்னம்மா அண்ணன் ஏதோ தத்துவம் எல்லாம் சொல்லிட்டு போகுது. இவ எப்படிம்மா மனசு மாதிரி செஞ்ச குற்றத்தெல்லாம் ஒத்துப்பா? அண்ணன் ஏமா இவளை இப்படி நம்பிட்டு இருக்கு? என்ன ஒரு படிச்ச முட்டாள். எனக்கு ஃபோன் பண்றேன். சரிம்மா. சிவா உனக்கு கிடைக்காமயே போயிருவான். அதாவது பண்ணி சிந்து இந்த வீட்டை விட்டு அனுப்பு. இனி அவளை நான் பாத்துக்கிறேன். நான் இப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். அவளை ஏதாவது ஒரு வழி பண்றேன். நேஹா நல்லா கேட்டுக்கோ. லேட் பண்ற ஒவ்வொரு செகண்டும் சிவாவை இழந்துகிட்டு இருக்கு. எதுக்காக யாருக்காக நம்ம வாழறோமோ அதுக்காக வாழ்ந்து செத்து போறதே நம்ம வாழற வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தமா இருக்கும். நம்ம உயிரா நேசிக்கிறவங்களுக்காக நம்ம உயிரை கொடுக்கறது ஒரு சுகந்தே. உனக்கு நான் மருந்து போட்டு விடுறேன். உன் காயத்துக்கெல்லாம் நீ மருந்து போட்டுக்கலையா? என் உடம்புல இருக்கிற காயத்துக்கெல்லாம் மருந்து தேவையில்லை டாக்டர். உன்னோட பக்கத்துல இருந்தாலே அது தன்னால ஆறி போயிடும். ஐயோ கரண்ட் போயிடுச்சே. டாக்டர் நான் போய் மெழுகுவத்தி எடுத்துட்டு வரேன். கரண்ட் வேற எப்ப வரும்னு தெரியல. பேன் இல்லாம நீ எப்படி தூங்குவ? காயம்பட்ட இடம் எல்லாம் எரியுமே. இந்த எரிச்சலோட நீ எப்படி தூங்குவ? இரு நான் போய் விசிறி எடுத்துட்டு வரேன். சிந்து நல்லா ஒண்ணு வேணாம், நீ போய் படுப்போ. உன்னைய தூங்க வச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தூக்கமே வரும். நான் மெல்லமா விசிறி விடுறேன், நீ தூங்கு. தூங்கு டாக்டர். உனக்கு டீ போட்டு கொண்டு வரேன். சிந்து என்ன டாக்டர்? இருமல்லாம் சரியா போச்சா? முறைச்சாலும் அழகா தான் இருக்கு. மெடிசனை மாத்தி கொடுத்ததுனால தான் அவருக்கு பிபி ஷூட் ஆகி சடனா கோமாக்கு போயிட்டா. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. இல்லன்னா உங்களை ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கிற மாதிரி ஆகும். சொல்லுங்க. நான் கேட்டா சொல்ல மாட்டீங்க. நான் இப்பயே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றேன். இல்ல டாக்டர் வேண்டாம், போலீஸ்க்கு எல்லாம் கால் பண்ணாதீங்க டாக்டர். அப்போ உண்மையை சொல்லுங்க. நீங்க உண்மையை சொல்லனா நான் போலீஸ்க்கு போறதை தவிர வேற வழி இல்ல. நீங்க செஞ்ச தப்பால எனக்கு பெரிய பிளாக் மார்க் ஆயிடுச்சு. என்னோட என்டையர் கரியரே ஸ்பாயில் ஆயிடுச்சு. சாரி டாக்டர். என்ன நடந்துச்சுன்னு நான் உண்மையை சொல்லிடுறேன். எனக்கு திடீர்னு எங்க அம்மாவுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. நான் வீட்டுக்கு போயே ஆகணும்ன்ற சிச்சுவேஷன். நீங்க மினிஸ்டருக்கு பிரிஸ்கிரைப் பண்ண மெடிசனை நான் ஸ்னேகா மேடம் கிட்ட கொடுத்து மினிஸ்டருக்கு போட சொன்னேன். அவங்களும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி என்ன அனுப்பி வச்சாங்க.